இப்போ நம்ம வந்து காலகாலமாக பார்த்துட்டு வரோம். நம்முடைய முன்னோர்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களும் கூட இந்த சொர்க்கம் நரகம் அப்படின்னு பிரித்து சொல்கிறாங்க இல்லையா? உண்மையிலேயே சொர்க்கம்னு ஒன்று இருக்கா, நரகம்னு ஒன்று இருக்கா சார்? சொர்க்கம் நரகம் இது ரெண்டுத்தையும் போய் நம்ம இறந்து போய் தான் போய் மேல்லோகத்தில் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இங்கேயே நம்ம பார்த்துறோம். நம்ம வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும், இல்லை நம்ம வாழ்க்கையே நகரமாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் நரகத்தை அனுபவித்து தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். எடுத்ததே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நிலைமை எந்த ஒரு வாழ்க்கையிலையும் கிடையாது. நரகத்தை அனுபவிக்கணும். ஒவ்வொரு அனுபவங்கள், மனிதனோட ஒவ்வொரு அனுபவமே ஒரு நகரத்தை அனுபவித்து தான் நேராக சொர்க்கத்துக்கு போகும். இல்லைன்னா அந்த சொர்க்கத்துக்கோட வாசல் வந்து திறக்காது. இந்த சொர்க்க வாசல் திறக்கிறதுக்கான வழியே நம்மளோட பண்பாடில் தான் புராணத்தில் கூறப்பட்டிருக்கு. அதனால தான் பெருமாளுக்கு சொர்க்க வாசல் வச்சுருக்காங்க. அந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய நிலையாக அவர் படுத்திருக்கக்கூடிய நிலையை நீ பார்த்தாவே போதும் உனக்கு சொர்க்கம் வந்துடும் சொல்ல தான் இங்கே இருக்கக்கூடிய சொர்க்க வாசல் திறக்கிறாங்க. அந்த சொர்க்க வாசல் திறக்க சொல்ல நமக்கு உண்மையான ஒரு இது தெரியும். ஸோ பெருமாள் அந்த அளவுக்கு, ஆனால் அவர் ஆழ்நிலையில் இருந்து உலகத்தையே வந்து ரட்சித்து காப்பாற்றுறார். இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய தன்மை, ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு இயக்கத்துமே அந்த இயக்கம் இந்த சரியான இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் இந்த பெருமாள் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பெருமாள் ஒவ்வொருவரோட வழியும் அவனை காப்பாற்றி அவர் செயல் இந்த காலகட்டத்தில் நீ இறக்கணும், இந்த காலகட்டத்தில் நீ போகணும் அப்படின்றப்போ ஒரு செடி மரம் கொடி எல்லாத்துக்குமே அவரோட மெய்ஞானத்தோட வழியில் காப்பாற்றப்பட்டு செயலாக்கக்கூடியது தான் சொர்க்கமாக இருக்குது. அந்த சொர்க்கத்தை பார்க்கணப்போ பெருமாள் இங்கேயே நீங்கள் பார்த்துடலாம். அதே நேரத்தில் நரகன்றது ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கக்கூடிய அனுபவம் தான் நரகமாக இருக்கும். அந்த நரகத்தை பார்க்கக்கூடிய, ஏன்னா கதையில் வந்து நிறைய புராணத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. சொர்க்கத்தை காட்டுறதுக்கு நம்ம கர்ணனும் இல்லை இருக்கக்கூடிய அர்ஜுனனை எடுத்து போய் பெருமாள் காட்டுறார். அங்கே யாருமே தெரிய மாட்டேங்குது. அண்ணன் தம்பிங்க யார், பிள்ளைகள் யார், எந்த இதுவுமே ஒரு இல்லாதன்னு தான் சொர்க்கம். அதான் தன்னை மறந்து செயலில் இருக்கக்கூடிய நிலைமை தான் சொர்க்கமாக இருக்கும். தன்னோட நிலையை வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய அனுபவிக்கிறது தான் நரகமாக இருக்குன்றதை சொல்கிறேன்.